ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். 2025க்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்மளோட ரெசிப்பியே ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிப்பியோட இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணறதுக்கு ரொம்ப நன்றி. இனியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் ஒயின் கேக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒயின் பதில் நீங்கள் விஸ்கியோ இல்லை ரம் வாட் எவர் இட் இஸ் உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கிரேப் ஒயின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு டேட்ஸும் நெல்லிக்காய் காஞ்சது இருக்கு இல்லையா, இல்லை தேன் நெல்லிக்காய் உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே, இல்லை காஞ்ச சர்க்கரையில் ஊற போட்டு காய வச்சு வச்சுருப்பாங்க கேண்டி நெல்லிக்காய், அது இருந்தாலும் ஓகே. அதுவும் நான் கேண்டி நெல்லிக்காயும் பேரிச்சம்பழமும் திராட்சையும் எடுத்துருக்குறேங்க, காஞ்ச திராட்சை. இதை நல்லா ஊற வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கிறிஸ்மஸ்க்காக இந்த கேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த கேக்கை 1 மாதத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சிடணும். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். கை போடாமல் இருக்கணும். கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா? ஸோ அது இப்போ இல்லைனா பரணி யூஸ் பண்ணுறது நல்லது. கண்ணாடி போட்டு பாட்டில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மூடி போட்டு போய் எறும்பு வராது. ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் நான் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இது நான் பேரிச்சம்பழத்தை விதை இல்லாத பேரிச்சம்பழத்தை வாங்கி நல்லா சின்ன சின்னதாக நசுக்கி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது அதை நான் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்துருவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்த்தும் கூட குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் ஒரு கேக் அவங்களுக்கு டீயோடையோ இல்லை பாலோடையோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இதை நல்லா ஊறணுங்க. அதனால் நம்ம கேக் செய்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ஊற வைக்கிறோம். இப்போது நான் இது கூட பார்த்திங்கன்னா தேன் ஆட் பண்ணுறேங்க. நான் 1/2 லிட்டர் தேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஏன்னா பேரிச்சம்பழம் நான் 2.5 கிலோ எடுத்தனால 1/2 லிட்டர் தேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்டு 1/2 லிட்டர் ஒயின் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா இந்த நெல்லிக்காய், அப்புறம் திராட்சை, அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் பாட்டிலில் போட்டு தேன், ஒயின் இல்லைன்னா விஸ்கி இல்லைன்னா ரம், இது 3த்தில் ஏதாவது ஒன்று, ஒரு 1/2 லிட்டர். நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா நல்லா சீக்கிரம் மேரினேட் ஆகிடும், நல்லா கனிஞ்சி வரும். அதனால் நான் இப்போது ஒரு 1/2 லிட்டர் ஒயின் எடுத்துட்டு அதில் ஊற்றுறேன். இப்போது ஊற்றியாச்சு. இதை நம்ம டெய்லி என்ன பண்ணணும், ஒரு மரக்கரண்டி இருந்துச்சுன்னா அதில் பெரட்டி விடணும். அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். அப்போது எல்லாம் ஈவனாக நமக்கு மேரினேட் ஆகி நல்ல ஒரு திக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அது இந்த பழத்துலலாம் ஜாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்துடும். ஓகேவா? இப்போது இதை நல்லா கீழேருந்து மேலே பெரட்டி விட்டாச்சு. டெய்லி ஒரு வாட்டி அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மூடுங்க. ஓகேவா? ஏரோடு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே? இப்போது நம்ம கேக் செய்கிறது, இப்போது அது ஒரு மாதம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கேக்குக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம். ஸோ கேக்குக்கு ஆப்ப சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸு, அன்சால்ட்டட் பட்டர், அப்புறம் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க நான், அண்டு சர்க்கரை. இது பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா, இது பேக்கிங் சோடா கடையில் விற்கிது, பேக்கிங் பவுடர்னுட்டு. இது வெண்ணிலா எசன்ஸு. ஓகே? அப்புறம் முட்டை அடிக்கிறதுக்கு முட்டை பீட்டரு, இல்லைனா நீங்கள் கையில் அடிச்சிக்கலாம். அன்சால்ட்டட் பட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது வாங்கணும். குக்கிங் பட்டர் அப்படின்னு போட்டிருக்கிறது வாங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற பட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் உப்பு இருக்கும். இப்போது இது நல்லா கனிஞ்சி மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ கேக்குக்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மேரினேட் பண்ணி நீங்கள் 1 மாதத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் இஷ்டப்பட்ட நேரத்தில் இந்த கேக்கை பண்ணலாங்க. ஓகே? ஸோ இதுதான் கேக்குக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம மைதா மாவு, சர்க்கரை, அதாவது மைதா மாவு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் நான் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப் மைதா மாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் இது ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு
1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, கூடவே இது வந்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், ஆப்ப சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஜலிச்சிக்கணும். ஒன்றா ஜலிச்சாதாங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இப்போது உப்பு, ஆப்ப சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு சலிச்சாச்சு. அதனால் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அப்போது நமக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. சாரி, கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. இப்போது சர்க்கரை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. 2 கப்பு மைதா மாவுக்கு நான் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, டேட்ஸு, கேண்டி ஆம்லா, அதாவது கேண்டி நெல்லிக்காய் அண்டு திராட்சை, இதில் எல்லாமே இனிப்பு தன்மை அதிகம் இருக்கிறதுனால நான் 1/4 கப்பு பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். மிக்சியில் சர்க்கரையை பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஒன்றெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கேக் இனிப்பாக இருக்கும். வயசானவங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். அதனால் 1/4 கப் எடுத்தாலே 2 கப்பு மைதாக்கு 1/4 கப்பு சர்க்கரை போதுமானது. ஸோ இப்போது இதை மைதா வந்து நான் ஒரு 3 போர்ஷனாக பிடிச்சிருக்கிறேங்க. பெருசு 250 கிராம் மைதாவை வாங்கி நான் அதை சம அளவுக்கு 3 பாதியாக பிரித்து இதில் ஒரு பாதியை நான் எடுத்துக்கிறேன். இந்த பட்டரை, ஓகே, பட்டரை முழுசாக 250 கிராம் பட்டர் இது. இதை வந்து நம்ம 3 பாதியாக சம அளவாக பிரித்து ஒரு பாதியை இதுக்கு எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா இந்த எக் பீட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி. ஸோ கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து பட்டரை வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கரையில் அடிக்கும்போது ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கலரில் வந்த உடனே நம்ம இதில் முட்டையை ஆட் பண்ணுறோம். 2 கப்பு மைதாக்கு 3 முட்டை ஆட் பண்ணுறேங்க நான். கூடவே வெண்ணிலா எசன்ஸையும் ஊற்றிக்கலாம். கடையில் விற்கிற அந்த வெண்ணிலா எசன்ஸு 1 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் இருக்கும். ஸோ இது முட்டை, பட்டர் அண்ட் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு இப்படி அடிச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பழங்களை, அதாவது பேரிச்சம்பழம், ட்ரை அதை திராட்சை அண்டு நெல்லிக்காய், கேண்டி நெல்லிக்காய், இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் இப்போது நீங்கள் மைதா மாவு கொட்டு, அதாவது அதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட்டை உங்களோட ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம ஜலிச்சு வச்ச பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, உப்பு, மைதா, இதை நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அப்படி இப்படிமா நம்ம வந்து பெரட்டினா கேக் ரொம்ப ஹார்டாக போயிடுங்க. அதனால் கிளாக் வைஸ், அதாவது நம்ம வால் கிளாக் எப்படி சுற்றுமோ அந்த நீங்கள் ஒரே சைடு எப்படி சுற்றுறீங்களோ அந்த ஒரு சைடே சுற்றணும். அப்படி இப்படின்னு திருப்பி சுற்றக்கூடாது கையை. ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே ட்ரேயில் கொட்டி எல்லாத்தையும் சமமாக பரப்பி ஒரு 2 தட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றுகள் அங்கங்கே இருந்ததுன்னா நம்ம தட்டுறதுல நம்ம மாவு இறங்கிரும். அப்போது கேக்கு வந்து நமக்கு கரெக்டாக வெந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் பார்த்திங்கன்னா 200 டிகிரியில் வச்சு ஒரு 30 மினிட்ஸு செட் பண்ணிக்கோங்க டைமு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கேக்கோட ட்ரேயை நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டால் ஈவனாக கேக் வெந்துடும். அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். கத்தியில் கேக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லை கத்தியில் கேக்கோட மாவு ஒட்டியிருந்தேன், கேக் இன்னும் வேகணும்னு அர்த்தம். அதனால் இப்படி குத்தி பார்த்து கத்தியில் கேக்கு ஒட்டலைன்னா நீங்கள் ட்ரேயை வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடும். அவ்வளோதாங்க, டேட்ஸ் ஆம்லா கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு.
என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வாட்டி கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகேவா? நீங்களும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இது நீங்கள் ஊற வைக்கிறது வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட எல்லாமே சேர்த்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை இந்த டேட்ஸு எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி கேக்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. இந்த கேக்கு உடனே சாப்பிட்றத விட நம்ம டெய்லி வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து இல்லை 4 நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்ஸில் இருக்க அந்த ஜூஸ், ஆம்லாவில் இருக்க அந்த ஜூஸ், அப்புறம் கிரேப்ஸில் இருக்கிறது எல்லாமே அந்த மாவில் இறங்கி கரெக்டாக அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அழகாக அதில் செட் ஆகிருக்கும். அதனால் அந்த கேக் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஹேவ் அ நைஸ் டே. டேக் கேர் அண்ட் பை.